வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழு கூட்டம், தொகுதி மக்களை சந்திப்பது குறித்து ஆலோசனை. அர்ச்சகர் வீட்டில் தங்க இடம் கேட்டு நாடகம், நகை பணத்தை கொள்ளையடித்த 2 கைது. ஆதிதிராவிட மக்களுக்கான சலுகைகளை பெற்றுத்தர திமுக துணை நிற்கும், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு. அரியாங்குப்பம் ராதா ஆங்கில பள்ளிக்கு முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் விருது ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் சார்பில் ஆண்டுதோறும் உலக நன்மை வேண்டி பாத யாத்திரை செல்வது வழக்கம். இந்நிலையில் உலக நன்மை வேண்டி 3ஆம் ஆண்டாக புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். பாத யாத்திரையானது நெல்லித்தோப்பு, ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் வழியாக சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று வில்லியனூர் பகுதியில் உள்ள திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நிறைவடைந்தது. பணிக்குழு கூட்டம், தொகுதி மக்களை சந்திப்பது குறித்து ஆலோசனை. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் தொகுதி வாரியாக புதிதாக தேர்தல் கமிட்டி, வார் ரூம் கமிட்டி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் தேர்தல் கமிட்டி தொகுதி செயலாளர்களுடன் முதலாவது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில தேர்தல் குழு தலைவர் பாலன் முன்னிலை வகித்தார். இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், புதுவை நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன், தலைமை பயிற்சியாளர் மன்னர் மன்னன், தேர்தல் கமிட்டி மாநில ஒருங்கிணைப்பாளரும் பொதுச் செயலாளருமான சங்கர் மற்றும் 23 தொகுதிகளை சேர்ந்த தேர்தல் கமிட்டி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் தேர்தல் கமிட்டி செயலாளர்களுக்கு தொகுதிகளில் மக்களை சந்திப்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் மாலை வணக்கம். எம் கோவிந்தராஜ், பொறுப்பாளர் நாலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி. நம்ம சைடு நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனோம், நம்ம தான் சுலபம். அவங்களுக்கு நம்ம இன்னொரு ஷீட் கொடுத்துட்டு கொஞ்சம் நீங்க பார்த்து கொடுங்க, உங்க தெருவில் அக்கம் பக்கத்தில் மார்க் பண்ணிட்டோம். புதுச்சேரி வள்ளலார் சாலை அமித்தி ஹோட்டல் ஆட்டோ நிறுத்தத்தை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் வள்ளலார் சாலை மற்றும் காமராஜர் சாலையில் ஆட்டோ நிறுத்தம் தொடங்கப்பட்டது.
இதனுடைய பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் 2 ஆட்டோ நிறுத்தங்களையும் திறந்து வைத்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள், அண்ணா அடைக்கலம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக ஆட்டோ நிறுத்தத்தை திறந்து வைக்க வந்த மாநில அமைப்பாளர் சிவாவிற்கு பட்டாசுகள் வெடித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. எல்லாரையும் மாறிக்கிறீங்க. புதுச்சேரியுடைய பழைய நிலைமை மாறி புதுச்சேரியில் இருக்கின்ற தொழிற்சாலை எல்லாம் மூடப்பட்டு புதுச்சேரிக்கு வில்லியனூர் கொம்பாக்கம் குப்பம்பேட் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் கிராமம் குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மற்றும் மணவெளி திமுக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினர். விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசுகையில், புதுச்சேரி ஆதி திராவிட மக்களுக்கு அரசு மூலமாக வழங்கக்கூடிய சலுகைகளை காலம் தாழ்த்தினால் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உரிமையுடன் கேட்டு சலுகைகளை பெற்றுத் தருவதற்கு திமுக புதுச்சேரி மக்களுக்கு துணை நிற்கும் என்று கூறினார். தொடர்ந்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல், ஊர் முக்கியஸ்தர்கள் தேவா, பிரேம்குமார், கன்னியப்பன், ராம்குமார், ஸ்ரீதர், விஸ்வநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள், வில்லியனூர் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், துணை அமைப்பாளர் காளி மற்றும் ஜனா, பிஆர்டி பாஸ்கர், ரமேஷ், சுரேஷ் மற்றும் குப்பம்பேட் பகுதி இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீங்க வந்து இந்த விழாவை சிறப்பு சேர்க்கிறதுக்கு உங்களுடைய மனமாக நன்றி. நம்மளுடைய இணைந்து நிறைய உதவி செய்ய அமைப்பாளர் அதற்கு சார்பாக அடுத்ததாக மிஸ்டர் பாலியம்மன் அவர்கள் கௌரவப்படுத்துவதற்காக மத்திய அண்ணன் சக்திவேல் அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நண்பர் பிஆர்டிசி பாஸ்கர் அவர்களே, அவங்ககிட்ட இருக்கின்ற அடுத்த திறமைகள் என்னென்ன இருக்குது, விளையாட்டு இருப்பாங்க, சிலர் வந்து எழுதுறதுல பேசுறதுல டான்ஸ் ஆடுறது இருப்பாங்க, சிலர் வந்து பேச்சு கொடுத்துருக்காங்க. குடும்பம் முதல் பரிசாக ஸ்வேத் அவர்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய கலைத்திறன் வளர்ந்துகிட்டே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். உற்சாகப்படுத்தணும் உங்க தொகுதி மக்கள். உங்க கூட ஒரு கேட்டகரா இருந்து இப்ப சரியான பரிசு. அடுத்தபடியாக மூன்றாம் சபர்களுக்கு ஒரு அழகான மூன்றாம் பரிசு கோல போட்டி. ஐகேஜி குட்டீஸ்களுக்கான ஓட்டப்பந்தயம் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் திவ்யா, தந்தை பெயர் அருண் சுற்றுல. அடுத்தபடியாக பாய்ஸ்க்கான ரன்னிங் ரேஸ்ல ஸ்டாண்டர்ட். இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் கௌஷிகா, தந்தை பெயர் ரமேஷ். கௌஷிக் 5th to 6th. இந்த கேட்டகரியில சமந்தா, சன் ஆஃப் அசோக். ஆர்டிஸ்ட்லாம் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பிரைஸ். உங்களுக்கு அடுத்த பிரைசஸ் கொடுப்போம். செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் நம்ம அனௌன்ஸ் பண்றோம்.
புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறந்த பள்ளிக்கான விருதினை மணவெளி அரியாங்குப்பம் ராதா ஆங்கில பள்ளிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். புதுச்சேரி மணவெளி அரியாங்குப்பம் ராதா ஆங்கில பள்ளிக்கு நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் கல்வி அமைச்சர் விருதினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கி பாராட்டினார். அதன்படி 2023ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற்றதை பாராட்டி கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் விருதினை பள்ளி நிர்வாகி கல்வி சுடர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமாரிடம் வழங்கினார். இதுகுறித்து பள்ளி நிர்வாகி டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் கூறுகையில், மிகப்பெரிய உச்சத்தை பள்ளி தொடுவதற்கு அயராது பாடுபட்ட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக கூறினார். மேல்நிலைப்பள்ளி ஓடைவழி அரியாங்குப்பம் புதுச்சேரி. புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக குடும்பத்துடன் வந்த கார் காரைக்கால் அருகே கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்து. மின்கம்பம் சேதம் அடைந்ததால் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்னை சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் தனது மனைவி மற்றும் மாமியார் மாமனார் என 4 பேர் காரில் வந்து கொண்டிருந்த போது காரைக்கால் அருகே பிள்ளைத்தெரு வாசல் பகுதியில் கார் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மின் கம்பத்தில் மோதி வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதனை அடுத்து காரில் இருந்த 4 நபர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இருந்த போதிலும் 4 பேருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மேலும் இவர்கள் அதிவேகமாக வந்து மின்கம்பத்தில் மோதியதால் மின்கம்பம் முழுமையாக சேதம் ஆகியதால் அப்பகுதியில் பல மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டது. இதனை அடுத்து மின்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொல்லுங்க, ஆம்புலன்ஸ் சொல்லுங்க. திருநள்ளாற்றில் அர்ச்சகர் வீட்டில் இரவு நேரத்தில் தங்குவது போல் நாடகமாடி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை வைத்து மாமியார் மருமகன் இருவரையும் திருநள்ளாறு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றை சேர்ந்தவர் ரோகிணி ஐயர். இவர் திருநள்ளாற்று சனீஸ்வரர் கோவிலில் அர்ச்சகராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அர்ச்சகர் ரோகிணி ஐயரை 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் 30 வயது இளைஞரை தனது மகன் என தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். இதனை அடுத்து சில மணி நேரம் பின்பு
ரோகிணி ஐயர் வீட்டுக்கு சென்ற மர்ம நபர்கள் இருவரும் எங்களுக்கு வெளி இடங்களில் தங்கி பழக்கமில்லை என்பதால் இரவு வீட்டில் தங்குவதாக கூறியதால் அர்ச்சகர் ரோகிணி வீட்டில் தங்க அனுமதித்துள்ளார். பின்னர் மர்ம நபர்கள் இருவரும் ரோகிணி ஐயர் மற்றும் அவரது மனைவிக்கு உணவகத்தில் உணவு வாங்கி தருவதாக கூறி உணவில் மயக்க மருந்து கொடுத்ததால் ரோகிணி ஐயர் மற்றும் அவரது மனைவி இருவரும் நன்றாக தூங்கியுள்ளனர். இதனை அடுத்து பீரோவை உடைத்து அதில் இருந்த 20 பவுன் தங்க நகைகளையும் 1,40,000 ரூபாய் ரொக்கத்தையும் திருடிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். விடியற் காலையில் எழுந்த ரோகிணி ஐயர் மற்றும் அவரது மனைவி எழுந்து பார்த்தபோது நகை மற்றும் ரொக்க பணம் திருட்டு போனது தெரிய வந்தது. இதனை அடுத்து திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் வைத்து விசாரணை செய்து வந்த நிலையில் காரைக்கால் சைபர் கிரைம் மற்றும் திருநள்ளாறு காவல்துறையினர் 2 மர்ம நபர்களையும் தமிழக பகுதியில் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்ததில் இருவரும் நகையை திருடியது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த சுபலட்சுமி மற்றும் வேலாயுதம் என்றும் இருவரும் மாமியார் மருமகன் என்றும் தெரிய வந்தது. இதனடுத்து காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 13 பவுன் தங்க நகை மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெடுங்காடு ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் 21ஆம் ஆண்டு விழா. பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் GN சிவபிரகாசம் நாடார் கல்வியியல் மற்றும் விளையாட்டு அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் 21ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் காரைக்கால் கல்வித்துறையில் முன்னாள் துணை இயக்குனர் கோவிந்தராஜன் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா ஆகியோர் தலைமை வகித்தனர். பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் முன்னிலை வகித்தார். பள்ளியின் கல்வி பிரிவு முதல்வர் நொயாலா ஜெபஸ்டின் ஆண்டறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் நிர்வாக பிரிவு முதல்வர் கருணாநிதி சிறப்புரையாற்றினார். ஆண்டு விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார். கடந்த 2022-2023 கல்வி ஆண்டில் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் சான்றிதழும் பரிசுகளும் பள்ளியின் சார்பாக வழங்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் 100% வருகை புரிந்த மாணவர்களுக்கும் வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. பின்னர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை பள்ளியின் துணை முதல்வர்களும் ஆசிரியர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பெற்றோர்களும் பொதுமக்களும் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டனர். வந்திருந்த அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் மற்றும் தாளாளர் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. Radhishwara S. from 3rd standard, Neerja K. from 5th standard, Arika G. K. from 7th standard, Next, merit prizes for the academic year 2022-23.
Sujit P. Third place goes to Neet. Next, the prizes for Seta Mark goes to Harshini J. Karima Mani, Mr. G. Vadivelu, our classical dance master. Music master, Mr. A. Ketraj. விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிற்கு செல்லும் நிர்வாகிகளுக்கு அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் உணவுகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் தேவையான உணவை தயார் செய்து அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில செயற்குழு உறுப்பினர் ஆசிரியர் விஸ்வநாதன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாயவேல் ஆகியோர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியத்தில் இருந்து நல்லூர் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் தலைமையில் செல்லும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு தேவையான உணவுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ஐயாதுரை, தங்கதுரை உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் SRM பல்கலைக்கழக வேந்தர் MP பாரிவேந்தர், இளையவேந்தர் ரவி ஆகியோர் பச்சமுத்து திருமண மண்டபம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு ஏற்பாட்டில் கட்டப்பட்டு வரும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் SRM பல்கலைக்கழக வேந்தர், பாராளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர், இளையவேந்தர் ரவி ஆகியோர் பச்சமுத்து திருமண மண்டபம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினர். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முதன்மை செயலாளர் சத்யநாதன், மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் SS வெங்கடேசன், மாநில இளைஞரணி செயலாளர் வரதராஜன், மாநில விவசாய அணி செயலாளர் சபா ராஜேந்திரன், மாநில மகளிர் அணி அமுதா, இளவரசி, மாவட்ட தலைவர் பழனிசாமி, பார்க்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் சரவணன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் டாக்டர் வேந்தர், டாக்டர் இளையவேந்தர் ஆகியோருக்கு கட்சியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிராம மக்களை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
ஓகே 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 சார் கொஞ்சம் கேமரா. உளுந்தூர்பேட்டை பாஜக மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் எந்நாடு என் மக்கள் யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மேலத்தாளங்களுடன் வரவேற்பு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் எந்நாடு என் மக்கள் யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் வரை நடைபயணம் மேற்கொண்ட அண்ணாமலை சாலையோரம் வரவேற்பு அளித்த பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேருந்து நிலையத்தில் சிறப்பு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாழினி, மாநில துணைத் தலைவர் சம்பத், மாநில செயலாளர் அஸ்வந்தம்மன், பட்டியல் அணி மாநில செயலாளர் பாண்டியராஜ் மற்றும் பாஜக மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கடைசி வரை சுட்டெரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் நீங்கள் அனைவருமே இது உங்களுடைய யாத்திரையாக, தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கான யாத்திரையாக, குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் நல்லதொரு தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும், நல்ல ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த யாத்திரையை வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு முதல்நிலை நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இந்த யாத்திரையினுடைய பேரே என் மண் என் மக்கள் யாத்திரை. கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடை, பயணியர் நிழற்குடை, குடிநீர் தேக்க தொட்டி உள்ளிட்ட நிறைவுற்ற நலத்திட்ட பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட விஜயாபுரி கிராமத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடை, டி சண்முகாபுரம், இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் பேருந்து நிழற்கூடம், கூசாலிப்பட்டியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய குடிநீர் தேக்க தொட்டி உள்ளிட்ட 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு பெற்ற பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி, ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கஸ்தூரி சுப்புராஜ், இலுப்பையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி சந்தானம், பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரிகுண்டு விலக்கு சாலையில் மரங்கள் வெட்டி சாய்ப்பு, பொதுமக்கள் புகார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரிகுண்டு ஊராட்சி விலக்கு சாலையில் உள்ள மரங்களை மின்சாரத்துறையினர் வெட்டி சாய்த்ததால் பொதுமக்கள் வேதனை அடைந்து புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டு பசுமை ஊராட்சியாக மாற்றும் திட்டத்தின் கீழ் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மரிகுண்டு சாலையிலிருந்து ஒக்கரைப்பட்டி வரை நடவு செய்து அதை பராமரித்து வந்தனர்.
இந்த நிலையில் தனியார் வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுப்பதற்காக மின்சாரத்துறையினர் மறைக்குண்டு சாலையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி சாய்த்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் வேதனை அடைந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து முன்னாள் மறைக்குண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் கூறுகையில், கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு 10,000க்கும் மேற்பட்ட மரங்களை ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நடவு செய்து தண்ணீர் தட்டுப்பாடு இருந்த சமயத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பல மைல் தூரம் நடந்து சென்று குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து மரக்கன்றுகளுக்கு ஊற்றி பிள்ளைகளைப் போல் பாதுகாத்து வளர்த்து இன்று பசுமை ஊராட்சியாக காட்சியளிக்கிறது என்றார். இந்த நிலையில் எந்தவித அறிவிப்பும் இன்றி மின்சாரத்துறையினர் மாற்று வழி செய்யாமலும் போதிய இடவசதி இருந்தும் தேவையில்லாமல் மரங்களை வெட்டி சாய்த்திருப்பது வேதனை அளிக்கிறது என்று கூறினார். தமிழ்நாடு ஓவியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழாவில் மேல் பாப்பனப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது. தமிழ்நாடு ஓவியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழா கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டாரம் மேல் பாப்பனப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியை தேன்மொழி தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் தமிழ்நாடு ஓவியர்கள் முன்னேற்ற சங்க மாநில நிறுவன தலைவர் விருத்தாச்சலம் ஓவியர் ரகுபதி வாழ்த்துரையுடன் சிறப்பாக கொடியேற்று விழா நடைபெற்றது. பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி வைத்து போட்டியில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மற்றும் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவினை கடலூர் மாவட்ட சிறப்பு தலைவர் நெய்வேலி ஓவியர் ராம்பாபு, நெய்வேலி வட்டார தலைவர் ஓவியர் வீரா ஆகியோர் மிக சிறப்புடன் ஏற்பாடு செய்திருந்தனர். குடியரசு தின விழாவில் மாநில அமைப்பு செயலாளர் விழுப்புரம் ஓவியர் வசந்த் சேகர், கடலூர் மாவட்ட தலைவர் விருத்தாச்சலம் ஓவியர் ராஜேந்திரன், கடலூர் மாவட்ட செயலாளர் ஓவியர் கடலூர் தனுசு, மாவட்ட பொருளாளர் பன்ருட்டி ஓவியர் இளைய பெருமாள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடலூர் ஓவியர் ராஜா, பன்ருட்டி வட்டார தலைவர் பன்ருட்டி ஓவியர் முருகன், நெய்வேலி ஓவியர் ஆரோக்கியசாமி மற்றும் கல்விக்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருங்காலங்களில் எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைங்க. காலையில உணவு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. பக்கத்துல இருந்து நேரா ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகணும். உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க குழந்தைங்களை நல்லா நீங்க தைரியமா அனுப்புனீங்கன்னா அவங்க தைரியமா நல்லா சொல்லி கொடுத்து நம்ம ஸ்கூலை பத்தி சும்மா சொல்லக்கூடாது. எங்க தலைவர் காலத்திலேயே இந்த கம்மாபுரம் ஒன்றியத்திலேயே போட்டி வச்சதுல ஒரு முதல் மாணவியை வந்து புள்ளி ஸ்கூல் 6வது படிச்சு இன்னைக்கு வந்து விழுப்புரத்துல ஒரு கல்லூரியில படிச்சு. இங்க பாருங்க ஓகே அமிர்த வர்ஷினி இங்க பாருங்க இங்க பாருங்க பாப்பா இங்க பாரு ரஞ்சனி ஓகே வாங்க பசங்க ஆமா இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழாவில் கடலூர் மாவட்டம் சார்பாக நடைபெற்ற எங்களது தமிழ்நாடு ஓவியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு போட்டி நடத்த வேண்டும். மாஸ்க் பற்றி மாணவர்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தோம். இந்த முறை நெய்வேலி நாங்கள் தேர்வு செய்தோம். நெய்வேலி என்று சொன்னவுடன் எங்கள் மாநில மாவட்ட உறுப்பினர்
நிர்வாகி ஏன்னா 3 தான் முந்தா நாள் தான் சொல்றோம். நேற்று கவர்மெண்ட் வாங்கிட்டேன். அப்படி இருந்தும் வீராவும் பாபும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உடனடியாக ஓய்வு பெற்று 50 பேர் வந்து ஓவிய போட்டியில கலந்துக்கிட்டதே கிடையாது. உண்மையை சொல்றேன். ஒரு வகுப்புல 3 பேர் 5 பேர் ஓவியனாவே பயந்துட்டு ஒரு மாதிரி அதாவது நம்ம வரையறது நல்லா இருக்கும் நல்லா இருக்காமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூச்சம் பசங்க 50 பேர் கலந்துக்கிட்டது ஓவியத்து மேல வந்து நம்ம 6 பசங்க அவங்களுக்கு தான். அதே மாதிரி மாவட்ட பொருளாளர் இளையபெருமாள் அவர்கள் பண்ருட்டியில் இருந்து இருக்கிறாங்க. பண்ருட்டி வட்டார தலைவர் முருகன் அவர்களுக்கும் திரு ஆரோக்கியம் அவர்களுக்கும் விண்மீன்கள் மற்றும் கோள்களை பற்றி மாணவரும் அவர்களது பெற்றோர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற விண்மீன்கள் ஒரு பார்வை நிகழ்ச்சி. விலை உயர்ந்த தொலைநோக்கியில் வியப்புடன் விண்மீன்களை கண்டு களித்த பார்வையாளர்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்துகிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் விண்மீன்கள் ஒரு பார்வை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. வானியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடன் சேர்ந்து அப்பகுதி பொதுமக்களும் ஏராளமானோர் பள்ளியில் கூடினர். முன்னதாக பள்ளியில் உள்ள வகுப்பறைகளில் விண்மீன்களின் மாதிரி வடிவங்கள் பிரதிபலிப்பு வண்ண காகிதங்களால் தத்ரூபமாக வடிவமைப்பு செய்யப்பட்டு எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வானத்தில் உள்ளவாறே வகுப்பறை மதில் சுவற்றில் செங்குத்தாக நிலைநிறுத்தி வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து சூரிய குடும்பங்கள் குறித்தும் கோள்கள் குறித்தும் அவை சுற்றும் விதம் குறித்தும் தெளிவாக படவிளக்கம் செய்யப்பட்டிருந்தது. அதேபோல் வானத்தில் விண்வெளிக்கு ராக்கெட் மற்றும் விண்கலங்களின் மாதிரி மின் விளக்குகளுடன் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் உள்ளே சென்று விண்வெளி வீரரை போல் உள்ள மாதிரியில் தங்களது முகத்தை பொருத்தி பார்வையாளர்கள் விண்வெளி வீரரை போல் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர். இதற்கு அடுத்தபடியாக பள்ளியின் 3வது தளத்தின் மேல் உள்ள திறந்த வெளியில் பெங்களூருவில் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிரத்யேக தொலைநோக்கி வரவழைக்கப்பட்டிருந்தது. அதில் மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் விண்ணுலக விண்மீன்களை தத்ரூபமாக நேரில் ஒவ்வொன்றாக காட்டியபடியே விளக்கி கூறினர். மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோர் மட்டுமல்லாது ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்களும் ஏராளமானோர் வந்து வரிசையாக நின்று தொலைநோக்கியில் விண்மீன்களையும் கோள்களையும் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். கொஞ்சம் மேல வந்து மீனராசி ஓகே 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 மூவ் பாத்தியா அது சி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்ன், அதாவது நிறைய ஸ்டார்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற பேட்டர்ன். அது நம்ம ராசின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ராசி கடல் ராசி அந்த மாதிரி மாதிரி தெரியுதா இல்லையா சொல்லு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழு கூட்டம், தொகுதி மக்களை சந்திப்பது குறித்து ஆலோசனை. அர்ச்சகர் வீட்டில் தங்க இடம் கேட்டு நாடகம், நகை பணத்தை கொள்ளையடித்த 2 கைது. ஆதிதிராவிட மக்களுக்கான சலுகைகளை பெற்றுத்தர திமுக துணை நிற்கும், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு. அரியாங்குப்பம் ராதா ஆங்கில பள்ளிக்கு முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் விருது ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.